ஆயிஷா மற்றும் கதிஜா ஆகிய இரு மாணவிகளும் தங்கள் பள்ளி பற்றியும் அல்மைட்டி அறங்கட்டளை பற்றியும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கதிஜா, அல்மைட்டி அறக்கட்டளை சமீபத்துல நம்ம பள்ளிக்கு என்னென்ன செஞ்சிருக்குன்னு நீ கவனிச்சியா? ஆமா ஆயிஷா, அவங்க 2006 முதல்ல இக்ரா ஆங்கில பள்ளியை நடத்திக்கிட்டு வராங்க. ஒவ்வொரு வருஷமும் அற்புதமான புதிய திட்டங்கள் எல்லாம் அறிமுகப்படுத்துறாங்க. ஆமா, நீ சொல்றது உண்மைதான். இந்த வருஷம் கூட மாணவர்களுக்காக ஹிஃப்லு மதரசா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இது வாழ்க்கைக்கு ரொம்ப நல்ல செயல். நீ சொல்றது சரிதான். அது மட்டும் இல்ல, அவங்க பல பயனுள்ள திட்டங்களையும் வழங்கி வராங்க. அது என்னன்னா, மாணவர்களுக்கு பள்ளி கட்டண சலுகைகள், கல்வி வழிகாட்டும் நிகழ்ச்சிகள், பெற்றோர்களுக்கு குழந்தை வளர்க்கும் முறை பற்றிய ஆலோசனைகள், நிறைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள். இது மட்டுமா, இயற்கை பேரிடரின் போது இக்ரா குடும்பத்தோடு இணைந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செய்த உதவிகள், நிவாரண பணிகள் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். தெரியுமா? இவ்வளவு சொன்ன நீ சம்மர் லீவ்ல ஃப்ரீயா ஒரு கிளாஸ் நடத்தினாங்களே, அதை பத்தி சொல்லாம விட்டுட்டியே, மறந்துட்டியா? ஆமா இல்ல, சம்மர் லீவ்ல ஃப்ரீயா கணினி பயிற்சி, குர்ஆன் ஓதுவதற்கும் மற்றும் மரண பயிற்சி என்று அவங்க பட்டியல் நீண்டு கொண்டே போகுது. சம்மர் கிளாஸ்ல குர்ஆன் படிக்க வச்சது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன் சொல்றான், நம்ம சம்மர் லீவை யூஸ்ஃபுல்லா கொண்டு போறதுக்கு நம்ம ஸ்கூல் தான் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. என்ன கதிஜா, கணினி வகுப்பு நடந்துச்சு, அதுல உனக்கு எந்த யூஸ்ஃபுல்லாவும் இல்லையா? கணினி வகுப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லா அமைஞ்சிருச்சு. அது மட்டும் இல்ல, நம்மளோட தொழில்நுட்ப திறனை உயர்த்துவதற்கு ஏற்ற வகையில அமைஞ்சிருந்துச்சு. அல்மைட்டி அறக்கட்டளை எங்களுக்கு எந்த அளவுக்கு ஆதரவா இருக்கு தெரியுமா? அதோட ஒரு பகுதி தான் இது. நம்ம பள்ளியோட கட்டணத்தை ஈடு கட்டுறதுக்கு ஜக்காத் மற்றும் சதக்கா வசூல் செய்யறாங்க. இந்த நிதியெல்லாம் எப்படி பயன்படுத்துறாங்கன்னு நினைச்சாலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரி, ஜக்காத் மற்றும் சதக்கா நிதியை எப்படி பயன்படுத்துறாங்க? ஜக்காத் நிதி குறிப்பா ஜக்காத்துடைய நன்மைகளுக்கு தகுதி உள்ள மாணவர்களுக்கு பயன்படுத்தப்படுது. சதக்கா நிதி பெற்றோர்களுடைய ஆலோசனைகள், தொழில் வழிகாட்டுதல், அரபு போட்டிகள், இத மாதிரி நிறைய விஷயம் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. சரியா சொன்ன. அது மட்டுமா கதிஜா, சதக்கத்துல் ஜாரியாங்கிறது ஒரு அழகான வார்த்தை. அது ஒரு வகையான தொண்டுனே சொல்லலாம். ஏன் சொல்றேன்னா, நம்ம இறந்தக்கு அப்புறம் கூட நம்மளுக்கு நன்மை சேர்க்கறதுக்கு சதக்கத்துல் ஜாரியா ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. இந்த மாதிரி அக்கறையுள்ள அறக்கட்டளை நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியா இருப்பது உண்மையாவே பெருமை அளிக்கிறது தான். எல்லாம் வல்ல அறக்கட்டளை நம்ம வாழ்வுல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அவங்க செய்யற உதவி கூட தர்மத்துல சேரலாம். இத பத்தி தெரிஞ்சவங்க அவங்களுக்கு உதவி செய்வாங்க, நான் நம்புறேன் கதிஜா. ஆல்மைட்டி ட்ரஸ்டுக்கு இதோ ஒரு எடுத்துக்காட்டாக எங்களின் இக்ரா ஆங்கில உயர்நிலை பள்ளி விளங்குகிறது. இது போல நல்ல விஷயங்களை நீங்களும் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா எங்களுடைய ஆல்மைட்டி ட்ரஸ்டுக்கு உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க. நன்றி.